வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வு, டெட் தேர்வு எழுதக்கூடியவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்த பணிகள் என்ன வகையான தேர்வு முடிவுகள், அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான தேதிகள் எதுவும் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா, அவர் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்ன வகையான வாய்ப்புகள், பணி நியமனம் செய்வது பற்றிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்குமா என்பது பற்றிய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 30/5/2026 சற்று முன் டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான புதிய தகவல். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு பல்வேறு தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் நிரப்புவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இதற்கிடையில் தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதால் பாட வேளைகளை ஒதுக்க முடியாமல் தலைமை ஆசிரியர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள நிலையில் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக கடந்த ஆண்டிற்குள் 2000 முதுநிலை ஆசிரியர்கள், 6000 பட்டதாரி ஆசிரியர்கள், 2000 இடைநிலை ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தலா 18,000 ரூபாய், 15,000 ரூபாய், 12,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மே மாதம் வரை 3000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். கடந்த ஆட்சியில் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக நியமப்பட்ட 10,000 பள்ளி ஆசிரியர்கள் இந்த ஆண்டும் பணியில் தொடர அனுமதிக்கப்படுவாரா அல்லது புதிதாக மீண்டும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது தெரியவில்லை. புதிதாக உருவாகியுள்ள காலி பணியிடங்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக ஆசிரியர்கள் நியமிக்கலாமா அல்லது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக காத்திருப்பதா என தலைமை ஆசிரியர்களுக்கு தெரியவில்லை. இதனால் ஆசிரியர்களுக்கு பாடை வேலை ஒதுக்க முடியாமல் தலைமை ஆசிரியர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது: தமிழகத்தில் உள்ள பல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 4 பங்கு ஆசிரியர்கள் தற்காலிக பணியாளர்களாக உள்ளனர். தற்போது மேலும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் பாட வேலையை ஒதுக்க முடியாத நிலை உள்ளது. பள்ளிகள் திறக்கும் போதே இந்த பணிகளை முடித்திருந்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம். அரசு காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் ஆசிரியர்களுக்கான காலி பணிகள் இருப்பதாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கத்தின் தரப்பில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்து பாடங்கள் நடத்தி வருவதாகவும், இதனால் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும் பல்வேறு தரப்பினர் அந்த ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு இருக்கக்கூடிய நடைமுறையில் உச்சநீதிமன்றம் அதற்கான உத்தரவுகள் பிறப்பித்தாங்க. இதன் மூலமாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறாங்க. இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.